குமரிக்கண்டம், கடலில் மூழ்கிய தமிழர் நாகரீகம். இந்த பூமியில் வரைபடத்தில் இல்லாத ஒரு நிலம் உண்டு. ஆனால் தமிழரின் நினைவுகளில் மட்டுமல்ல, உயிரில் வாழும் நிலம். அதன் பெயர் குமரிக்கண்டம். இன்றைய தென்னிந்தியாவை விட பல மடங்கு பரந்த நிலம். பஹ்ருளி ஆறும் குமரி ஆறும் பன்மலைத் தொடர்களும் ஒரே நிலத்தில் இருந்த காலம் அது. இது கற்பனையா? அல்ல, சங்கத் தமிழே சாட்சி. முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், தமிழ் அறிஞர்கள் கூடி ஞானம் பொழிந்த அந்த இடம், அதுதான் குமரிக்கண்டம். ஆனால் கடல் அமைதியாக இருக்கவில்லை. நிலம் அதிர்ந்தது, கடல் கோபமடைந்தது. ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டும் அல்ல, பல நூற்றாண்டுகளில் தமிழரின் நிலம் மெதுவாக கடலுக்குள் மூழ்கியது. அந்த நாளில் மக்கள் மட்டும் தப்பவில்லை. கவிதைகள், நூல்கள், அறிவியல், வரலாறு அனைத்தையும் கடல் கொள்ளை கொண்டது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தப்பியது: தமிழ். மொழியைச் சுமந்த மனிதர்கள் வடக்கே பயணித்தனர். அவர்களுடன் பயணித்தது தமிழர் நாகரீகம். இன்று அறிவியல் கேட்கிறது, குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஆதாரம் எங்கே? ஆனால் தமிழ் கேட்கிறது, இத்தனை சங்க குறிப்புகள் வெறும் கற்பனையா? குமரிக்கண்டம் ஒரு நிலமல்ல, அது தமிழரின் அடையாளம். அது அழிந்தாலும் அழியாத நினைவு. நிலம் மூழ்கியிருக்கலாம், ஆனால் தமிழ் ஒருபோதும் மூழ்கவில்லை. இதுவே குமரிக்கண்டம். தமிழ் இருந்தால் குமரிக்கண்டம் வாழும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காதீர்கள்.